ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்து இன்று காமெடி ஆக்டராக கலக்கிட்டு இருக்கிற நடிகர் சந்தானம். அவங்கள பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்தானம் அவங்க 1980 ஜனவரி 21 பிறந்தவங்க. இவரோட தந்தை நீலமேகம், தாய் பொண்ணுக்கண்ணு. இவர் வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான். சந்தானத்திற்கு சின்ன வயதிலிருந்தே கவுண்டமணி சாரோட காமெடினா ரொம்ப பிடிக்குமாம். தன்னோட ரோல் மாடலே அவர் தான் சொல்லியிருக்காங்க. முதலாக சந்தானம் வின் டிவியில் ஒளிபரப்பான டீ கடை பெஞ்ச் மூலமாகத்தான் நடித்தார். நெக்ஸ்ட்டாக 2001 விஜய் டிவியில் ஒளிபரப்பான லொல்லு சபா காமெடி ஷோ மூலமாக மக்கள் மனதில் பிரபலமானார். மேலும் 2003 சகலை மற்றும் ரகளை ஷோ பண்ணினாங்க. இப்படி சின்ன திரையில் கலக்கி கொண்டிருந்த சந்தானம் 2004 சிம்பு நடிப்பில் வெளிவந்த மன்மதன் படத்தின் மூலம் முதலில் வெள்ளித்திரையில் அறிமுகமானார். முதல் படத்திலேயே இவருடைய காமெடி நடிப்பு மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டாக 2007 பொல்லாதவன் மூவியில் நடித்தாங்க. அடுத்ததாக 2009 சிவா மனசில் சக்தி என்ற மூவியில் நடித்தாங்க. இந்த மூவியில் அவரோட கவுண்டர் அட்டாக் காமெடி எல்லாமே வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டாக 2010 பாஸ் என்ற பாஸ்கரன், ஒரு கல் ஒரு கண்ணாடி போன்ற படங்களில் நடித்தார். மேலும் ஒரு மூவியில் காமெடி என்பது ஒரு தனி பார்ட்டாக தான் இருக்கும். ஆனால் சந்தானம் சார் நடிக்கும் மேக்சிமம் மூவியில் ஹீரோவோட ஃப்ரெண்டாக வந்து கதையோடு ஒன்றியே நடித்திருப்பார். இதுவே அவரின் தனி சிறப்பாகும். சந்தானம் உஷா என்கிறவங்களை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். மேலும் சந்தானம் நடித்த இன்றென்று புன்னகை மூவியில் பேசிய டயலாக் சர்ச்சைக்குள்ளானது. எனவே சில டயலாக்கும் மூவியில் இருந்து நீக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அஜித்துடன் பில்லா, விஜயுடன் அழகிய தமிழ் மகன், சூர்யாவுடன் சிங்கம் 2 என பல முன்னணி கதாநாயகர்களுடன் காமெடி ரோலில் நடிச்சிருக்காங்க. அடுத்ததாக 2012 ஹோம்மேட் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி கண்ணா லட்டு தின்ன ஆசையாங்கிற மூவியில் ஒரு முக்கிய ரோலில் சந்தானம் நடித்தாங்க. அந்த மூவி பெரிய அளவு ஹிட் ஆகவே அதே ப்ரொடக்ஷன் வழியாக வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ங்கிற மூவியில் முதல் முறையில் சந்தானம் ஹீரோ ரோலில் நடித்தாங்க. அந்த படமும் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. எனவே சந்தானம் தொடர்ந்து ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்தார். ஆனால் தற்போது அவர் நடித்த படங்கள் யாவும் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை என்றுதான் கூற வேண்டும். சந்தானம் காமெடி நடிகராக மட்டும் நடித்திருந்தால் இப்பொழுதும் எப்பொழுதும் நிலைத்து இருந்திருப்பார். கதாநாயகனாக ஆசைப்பட்டு ஒன்றுமில்லாமல் போய்விட்டார் என சினிமா வட்டாரங்கள் கூறுகின்றன. மேலும் சந்தானம் நகைச்சுவை நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர், விஜய் அவார்ட்ஸ், சைமா விருது, விகடன் விருது, எடிசன் விருது என பல்வேறு வகையான விருதுகளையும் பெற்றுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சந்தானம் நடித்தா எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.